கலிங்க விஜயம். அத்தியாயம் 53. கலிங்க படையெடுப்பு. கங்காபுரி என்று கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து பட்டத்து யானையின் அழகிய அம்பாரியில் அமர்ந்து குலோத்துங்க சோழன் காஞ்சி நகருக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் உடலோடு ஒட்டியபடி வலது பக்கத்தில் பட்டத்து அரசி தியாகவல்லியும் இடது பக்கத்தில் வேறொரு மனைவியான ஏழிசை வல்லபியும் அமர்ந்திருந்த காட்சி காண்போரை கவிதை மழை பொழிவிக்கும் போல இருந்தது. முடிகொண்ட சோழபுரம் என்னும் பழையாறை நகரும் காஞ்சி மாநகரும் சோழ ராஜ்யத்தின் தென்பகுதியிலும் வடபகுதியிலும் மற்ற தலைநகரங்களாக விளங்கின. ஒவ்வொரு ஆண்டிலும் சில திங்கள்களில் குலோத்துங்க சோழன் அந்த நகர்களில் தங்கியிருத்தலும் உண்டு. குலோத்துங்க சோழனுடைய பட்டத்து அரசியாக முதலில் விளங்கியவள் மதுராந்தகி. இவள் மாமன் ராஜேந்திர சோழனின் மகள். இவளுக்கு தீனி சிந்தாமணி என்ற பெயரும் உண்டு. மதுராந்தகி சிவனிடத்து உமையென தீன சிந்தாமணி புவன முழுதுடையாள் என்று கல்வெட்டுக்களில் மிகச் சிறப்புடன் குறிப்பிடப்பட்டுள்ளாள். இவளுக்கு பிறகு பட்டத்து அரசியானவள் தியாகவல்லி. இவளை திருமாலாகத்து பிரியாது என்றும் திருமகள் திகழ்ந்ததென தியாகவல்லி என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. குலோத்துங்க சோழனது மெய்கீர்த்தியில் குறிக்கப்பட்டுள்ள வேறொரு மனைவி ஏழிசை வல்லபி. இவளை கங்கை வீற்றிருந்தது என மங்கையர் திலகம் ஏழிசை வல்லபி ஏழுலகம் உடையாள் என்று கல்வெட்டுக்கள் பெரிதும் பாராட்டுகின்றன. ஜெயம் கொண்டார் இவளை ஏழு பார் உலகோடு அசையும் வளர்க்க உடையாள் என்று புகழ்ந்துள்ளார். இவள் தன் நாயகனாகிய குலோத்துங்கன் எழுதிய இசை நூலில் பெரும் புலமை உடையவளாக ஏழிசையையும் வளர்த்து வந்தமையால் ஏழிசை வல்லபி எனும் சிறப்பு பெயர் பெற்றாள். குலோத்துங்க சோழன் காஞ்சி மாநகரில் இருந்து சோழ மாளிகைக்கு வந்தபோது காஞ்சி நகர மக்கள் மட்டுமல்லாது சுற்று வட்டாரங்களில் இருந்த கிராமத்தினரும் திரளாக வந்திருந்து வரவேற்றனர். மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது எனலாம். காஞ்சி நகருக்கு வருடந்தோறும் வந்து மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவன் பெற்ற திரைப்பொருட்களை மக்களுக்கு வாரி இறைப்பான். புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நாடகம் நடத்துவோருக்கும் ஆடல் பாடல் என்று கலை வளர்ப்பவர்களுக்கும் அந்நாட்களில் செல்வம் குவியும். ஆடு மாடுகள் என்று ஏழை எளியவர்களுக்கு அளித்து மகிழ்வான் குலோத்துங்கன். அக்கம் பக்கம் உள்ள சிற்றரசர்கள் வரிசையாக வந்து திரைப்பொருட்களை சமர்ப்பிப்பர். ஒரு வார காலம் ஆடல் பாடல்களில் மகிழ்ந்த குலோத்துங்கன் அரசாட்சி விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்காக அரசவையை கூட்டியிருந்தான். காஞ்சி மாநகரில் சோழ மாளிகையில் அரசவை கூடியிருந்தது. குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். இருபுறத்திலும் அமைச்சர்கள், சிற்றரசர்கள், அதிகாரிகள், படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். முதலில் காஞ்சி அரசன் கருணாகர தொண்டைமான் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றவன் அமர்ந்திருக்க, அதற்கு அடுத்து வரிசையாக அரையன் மதுராந்தகன், அரும்பாக் கிழான், மணவிற்கூத்தனான காளிங்கராயன், வானவகோரையன், சுத்தமல்லன் நீலவண்ணன், கஞ்சாரன் பஞ்சதி, முடிகொண்டான் வந்தராயன், ராஜவல்லவ பல்லவரையன், மதுராந்தக பிரம்மாதிராஜன், சீயகங்கன் என்று படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். மேலும் திருமந்திர ஓலை நாயகம், வீரசிகாமணி, பொத்தப்பி, காமதேவ மகராஜன், சூரப்ப மகராஜன் என்பவர்களும் வீற்றிருந்தனர். பின் குறிப்பு: பொத்தப்பி மகராஜன் ஒரு சிற்றரசன். பொத்தப்பி என்பது கடப்பை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அதனை சூழ்ந்த நாடே பொத்தப்பி நாடாகும். சூரப்ப மகராஜனும் ஒரு சிற்றரசன்தான். இவனும் ஆந்திர நாட்டில் வீரகொட்டாவில் இருந்த கோட்டையை ஆண்டு வந்தவன். இவன் தன்னை பாரத்வாச கோத்திரனன் என்றும் ரிஷிபாலஞ்சன் என்றும் காஞ்சிபுர ஓகனன் என்றும் கூறிக்கொள்வதால் பல்லவர் மரபினனாக இருத்தல் வேண்டும் என்பது தெளிவாகிறது. குலோத்துங்க சோழன் அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு மதுராந்தக பிரம்மாதிராஜனை அழைத்து, பிரம்மாதிராஜரே, திரை கொடாதவர்கள் இன்னும் இருக்கிறார்களா என்றான். மதுராந்தக பிரம்மாதிராஜன், பேரரசே, எல்லா நாட்டு அரசர்களும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட திரைப்பொருட்களாக வைரங்களையும் பொற்குடங்களையும் மணித்திரள் முதலான திரைப்பொருட்கள் அனைத்தையும் அளித்துள்ளனர். ஆனால் வடகலிங்க மன்னன் அனந்தவர்மன் நமது கட்டளைகளை மதிக்கவில்லை, திரைப்பொருட்களையும் சமர்ப்பிக்கவில்லை. அது மட்டுமல்ல என்று தயக்கம் காட்டினான். தயங்காதீர்கள், மேலும் கூற வேண்டியதை கூறுங்கள். பேரரசே, அனந்தவர்மன் சோழ தேசத்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பெரும் தீங்கு இழைப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. வியாபாரிகள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். இங்கு நமது தேசத்தில் சுங்கம் முற்றிலும் வசூலிக்கப்படாததால் வியாபாரமும் வணிகமும் செழிப்படைந்திருப்பதை பொறுக்க முடியாமல் இங்கிருந்து செல்லும் வியாபாரிகளை கொடுமைப்படுத்துகிறான் அனந்தவர்மன். மேலும்
தான் வசிப்பதற்கு என்று பெரும் பொருட்செலவில் மகாநதியின் நடுவில் ஒரு பெரிய அரண்மனையும் கட்டி அங்கு குடியேறியிருக்கிறான். இவ்வாறு கூறி முடித்தவனை அடுத்து திருமந்திர ஓலை நாயகமும் ஒற்றற்படை தலைவனும் தங்கள் கருத்துக்களை கூறினர். கருணாகர தொண்டைமான் எழுந்து, பேரரசே, வடகலிங்க மன்னன் அனந்தவர்மன் சக்கரவர்த்தியின் கட்டளைகளை மதிப்பதில்லை. அவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அனுமதி கொடுங்கள். 7 கலிங்கத்தையும் வென்று அனந்தவர்மனை சிறைப்பிடித்து உங்கள் முன்பு நிறுத்துகிறேன் என்று ஆவேசத்துடன் கூறினான். குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி சற்று நேரம் யோசித்தார். கருணாகர தொண்டைமான் மிக பெரிய வீரன் என்பதில் சந்தேகமில்லை. வெற்றி பெற்று அனந்தவர்மனை சிறைப்பிடிப்பான் என்பதிலும் சந்தேகமில்லை. சேர, பாண்டிய, ஈழ, சாளுக்கிய மன்னர்களை வெற்றி கொண்டது மட்டுமல்லாமல் கடல் கடந்து கடார நாட்டையும் காம்போஜ நாட்டிலும் தன் வீரத்தை காட்டியவன் கருணாகரன். அதனால் நெடுந்தொலைவு என்பது ஒரு பொருட்டல்ல என்பதை தெரிந்து கொண்டான் குலோத்துங்கன். இறுதியாக, உங்கள் எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்டறிந்தோம். நமது தமிழர்களுடைய வணிகத்தையும் உயர்வையும் கெடுத்து சிறையில் அடைக்கும் அனந்தவர்மனின் கொட்டத்தை அடக்க வேண்டும். உடனே படைகள் புறப்படட்டும். நமது படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் தலைமையில் நாற்படையும் செல்லட்டும் என்று படையெடுப்புக்கு அனுமதி கொடுத்தான். அத்தோடு சபை கலைந்தது. அன்று இரவு தனது மாளிகை உப்பரிகையில் வீற்றிருந்த குலோத்துங்க சோழனை சந்திக்க வந்தான் கருணாகரன். கருணாகரரே, உங்கள் தலைமையில் படை நடத்துவதற்கு அனுமதி அளித்துவிட்டேன். வெற்றியுடன் திரும்பி வருவீர்கள் என்பதில் எனக்கு துளி கூட சந்தேகமில்லை. உங்கள் போர் ஆவேசம் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனை போர்க்களத்தில் கொன்றுவிட வேண்டாம். உயிரோடு பிடித்து வர முயற்சி செய்யுங்கள். பேரரசே, அப்படியே ஆகட்டும். நான் எப்படியும் வடகலிங்க மன்னனை உயிரோடு அழைத்து வருகிறேன். கருணாகரரே, தெற்கே இருந்து நமது படைகள் புறப்பட்டு வர வேண்டுமல்லவா? தஞ்சையிலிருந்தும் உறையூரிலிருந்தும் நடுநாட்டிலிருந்தும் நமது படைப்பிரிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. படைத்தலைவர்கள் நீலவண்ணனையும் வல்லபனையும் சீயகங்கனும் படைகளை நடத்தி கொண்டு வருவதற்கு விரைந்துள்ளனர். கருணாகரரே, நமது படையில் மொத்தம் 10 லட்சம் வீரர்கள் உள்ளனர். தேவை என்றால் எல்லோரையுமே நீங்கள் அழைத்து செல்லலாம். வடபகுதி எல்லையில் வேங்கி நாட்டில் நமது படைகளில் 3 லட்சம் வீரர்கள் உள்ளன அரசே. இங்கிருந்து 4 லட்சம் வீரர்களை மட்டும் நடத்தி கொண்டு செல்வது எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, வடகலிங்க மன்னனிடம் உள்ள படை வீரர்கள் எவ்வளவு பேர்? அவர்களிடம் உள்ள படைகளின் எண்ணிக்கை 4 லட்சம் வீரர்களுக்குள் தான் இருக்க வேண்டும் அரசே. சரி, அப்படியானால் நீங்கள் குறிப்பிட்டது போல படை நடத்தி செல்லுங்கள். தேவையான ஆயுதங்களையும் தளவாட சாமான்களையும் உணவுப் பொருட்களையும் சேகரித்து கொண்டு செல்லுங்கள். பாலையை கடந்து செல்ல வேண்டி இருப்பதால் பெரிய அண்டாக்களில் தண்ணீர் நிறைத்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே செய்கிறோம் அரசே. இன்னும் சில தினங்களில் எல்லா ஏற்பாடுகளையும் முடித்து விடலாம் என்று கூறிவிட்டு சக்கரவர்த்தியிடம் விடை பெற்று கொண்டான் கருணாகரன். கருணாகரன் தன் மாளிகைக்கு நடந்து செல்லும் போது பல்வேறு எண்ணங்கள் தோன்றின. முதலில் தன் மனைவியை கடத்த முயன்ற அனந்தவர்மனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களான கனவை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. போரில் அவனை வென்று சிறைபிடிக்க வேண்டும். தான் போருக்கு புறப்படும் சமயம் காஞ்சியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். ஆனால் அது முடியாத காரியம். எனவே தன் மனைவி மணவாளினியை மதுரைக்கு அனுப்பிவிட வேண்டும். சடையவர்மன் தான் சரியான பாதுகாப்பு. அதற்காகவே மதுரை மன்னன் சடையவர்மனை போரில் பங்கு பெற வைக்கக்கூடாது என்னும் திட்டம் வகுத்தான். அதற்கு ஏற்றாற் போலவே மதுரையிலிருந்து படைகளும் தேவையில்லை என்று சக்கரவர்த்தியிடம் உணர்த்திவிட்டான். அது குறித்து திருப்தியும் கொண்டான் கருணாகரன். சடையவர்மன் தன்னுடன் வடகலிங்க படையெடுப்பில் பங்கு கொண்டால் அனந்தவர்மனை உயிரோடு விடமாட்டான் சடையவர்மன். தன் மாளிகைக்கு வந்த கருணாகரன் மணவாளினியை பார்த்து, மணவாளினி, நம் திருமணத்தை தடை செய்ய நினைத்த வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனை பழிவாங்கும் சந்தர்ப்பம் வந்துவிட்டது. இன்னும் சில தினங்களில் வடகலிங்கம் நோக்கி நம் படைகள் புறப்பட போகின்றன. நானே தலைமை தாங்கி படைகளை நடத்தி செல்ல போகிறேன் என்றவுடன் மணவாளினி முகமாட்டம் கண்டாலும் உடனடியாக தெளிவடைந்தாள். திருமணத்திற்கு சில நாட்கள் முன்னர் தனக்கு நேர்ந்த ஆபத்தை நினைவு கூர்ந்தாள். தான் அறையில் படுத்துறங்கிய போது மயக்க பொடிகளை தூவி தன்னை மயக்கமடைய செய்து கட்டுமரத்தில் ஏற்றி கொண்டு கால்வாய் வழியாக கொண்டு சென்றதையும் பள்ளத்தில் உருட்டிவிட்டு தவிக்க விட்டதையும் தன் கழுத்தில் கத்தி வைப்பதற்கு சோமேஸ்வரன் தயாரானதையும் ஒருமுறை நினைவுபடுத்தி கொண்டாள். அச்சம்பவங்கள் யாவும் மறக்கக்கூடியதா என்ன? சமயத்தில் தன் கணவன் கருணாகரனும் சகோதரர் சடையவர்மனும் வராமல் இருந்தால் தன் நிலை என்னவாகி இருக்கும்? பெரிய ஆபத்திலிருந்து தான் தப்பி இருக்கிறோம். கலிங்கர்களின் திட்டம் மட்டும் நிறைவேறி இருந்தால் அப்பப்பா,
நினைக்கவே உடல் பதறுகிறதே, உள்ளம் துடிக்கிறதே. திட்டம் வகுத்து கொடுத்து நிறைவேற்ற எண்ணிய கலிங்க மன்னன் அனந்தவர்மனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று பல காலமாக நினைத்து கொண்டிருந்தது உண்மையிலேயே தற்போது நிறைவேறப் போகிறது. ஆண்டவனுக்கு தன் நன்றியை மனதுக்குள் தெரிவித்து கொண்டாள். தன் கணவன் நிச்சயம் வெற்றி வீரர்தான். அவரை எதிர்க்க உலகத்தில் இதுவரை எவரும் பிறக்கவில்லை என்ற பெருமையை உடையவன். இருப்பினும் அவனை விட்டு எப்படி விலகி இருப்பது? தானும் கூடவே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நீங்கள் வெற்றி வீரராக, சோழ நாடே போற்றும் பெருமை உடையவராக, புலவர்களும் பாணர்களும் போற்றும் வரலாற்று நாயகனாக திகழப் போகிறீர்கள். நானும் உங்களுடன் வரட்டுமா என்று கேட்டாள் மணவாளினி. கருணாகரன் சிரித்தபடியே, கண்ணே, உன்னை மட்டும் எதிரிகள் பார்த்துவிட்டால் அவ்வளவுதான். உடனே மண்டியிட்டு உன்னிடம் சரணடைந்து விடுவார்களே, பிறகு நான் எப்படி வெற்றி பெறுவது என்று விளையாட்டாக கூறினான். மணவாளினி கருணாகரன் நெற்றியில் வீர திலகமிட்டு, வெற்றி வீரராக திரும்பி வாருங்கள் என்று கூறி வழி அனுப்பினாள். மணவாளினி, நீ தனியாக காஞ்சியில் இருக்க வேண்டாம். உன் சகோதரர் சடையவர்மன் மாளிகையில் தங்குவது நல்லது என்றான். ஏன், என் சகோதரர் உங்களுடன் கலிங்கம் வரவில்லையா? ஆமாம், சக்கரவர்த்தியிடம் இதை பற்றி விவாதிக்கும் போது சேர நாட்டினரின் அச்சுறுத்தல் உள்ளதால் சடையவர்ம பாண்டியர் பாண்டிய நாட்டிலேயே இருப்பதுதான் நல்லது என்று முடிவெடுத்தார். சரி, அப்படியென்றால் நான் சிறிது காலம் மதுரையில் என் சகோதரர் மாளிகையில் தங்கிவிடுகிறேன் என்றாள் மணவாளினி. பிறகு கருணாகரன் மணவாளினிடம் விடை பெற்று கொண்டு மாளிகையை விட்டு வெளியேறினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.